வணக்கம். நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள். ஆடி மாத வளர்ப்பிறையில் வரும் சதுர்த்தி திதியை நாக சதுர்த்தி அப்படின்னும் பஞ்சமி திதியை கருட பஞ்சமி அப்படின்னு நம்ம வழிபடுறதுக்கான வரலாற்று காரணம் என்ன அப்படின்னும், எதற்காக நாகராஜாவையும் கருடனையும் வழிபடணும் அப்படிங்கிற புராண கதையையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 தினங்களில் விரதம் இருந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், இந்த 2 தினங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். முதல்ல நாக பஞ்சமி உருவான காரணமான இருந்த கதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிராமத்தில் 7 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. 7 சகோதரர்களும் வயல்வெளிக்கு வேலைக்கு போகிறதால இந்த ஒரு சகோதரி கஞ்சி சமைத்து தினமுமே தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு எடுத்துகிட்டு வருவாளாம். அப்படி ஒரு நாள் உணவு கஞ்சி சமைத்து எடுத்துக்கிட்டு வரும் வழியில் வானத்தில் ஒரு கருடன் ரொம்பவே விஷம் பொருந்திய ஒரு நாகத்தை தன்னுடைய காலில் தூக்கிட்டு போயிட்டு இருந்திருக்கு. அந்த பாம்பின் விஷம் இந்த பொண்ணு கொண்டுட்டு போன கஞ்சி பானையில் விழுந்துருச்சு. இது தெரியாமல் தன்னுடைய 7 சகோதரர்களுக்கும் அந்த கஞ்சியை கொடுத்த அந்த சகோதரி அவங்க கண்ணு முன்னாடியே 7 சகோதரர்களும் இறந்ததை பார்த்து ரொம்பவே துடித்து, எந்த தவறுமே செய்யாத நான் இப்படி என்னோட 7 சகோதரர்களையும் இழந்து தவிக்கிறேனே, இதுக்கு எந்த ஒரு பிராயச்சித்தமும் இல்லையா அப்படின்னு அம்பாளை நோக்கி மனதார வேண்டுறாங்க. அந்த பெண்ணோட வேதனையை தீர்ப்பதற்கு பார்வதி தேவி சிவபெருமானோடு சேர்ந்து காட்சியளித்து, இன்று ஆடி வளர்ப்பிறை சதுர்த்தி, இந்த நாளில் நாகராஜாவை நோக்கி விரதமிருந்து பக்கத்தில் இருக்கும் நாக பொந்துக்கு பாலூற்றி வழிபட்டு வா, உன்னுடைய வேதனை தீரும் அப்படின்னு பார்வதி தேவி வரம் கொடுத்தாங்களாம். அந்த பெண்ணும் பார்வதி தேவி சொன்ன மாதிரியே செய்து மனமிறங்கிய நாகராஜா 7 சகோதரர்களுக்கும் உயிர் பிச்சை கொடுத்து 7 சகோதரர்களும் உயிர் தெழுந்து எழுந்தாங்களாம். இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில் நாகத்தை நோக்கி மனமுருந்து வழிபட்டோன்னா அவங்களுடைய அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது வரலாற்று கதை. இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு தன் உடன் பிறந்த சகோதரர்கள் நன்றாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு சகோதரிகள் எல்லாருமே வழிபடும் ஒரு அற்புதமான நாளாகவே இந்த நாக சதுர்த்தி விழா வழிபாட்டுக்குரிய நாளாகவே மாறி இருக்கு. அடுத்ததா கருட பஞ்சமியை பற்றி பார்க்கலாம். காசியப்ப முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்களா. அவர்களின் பெயர் கத்ரு, வினத்தை அப்படின்னு 2 மனைவிகள். இவங்க இருவருக்குமே ஒருவரை கண்டால் மற்றவருக்கு பிடிக்காது அப்படிங்கிற கதை. அனைத்திற்குமே இருவருக்கிடையேயும் போட்டி ஏற்பட்டது அப்படிங்கிற கதையும் இருக்கு. இவர்கள் இருவருமே ஒரு முறை வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் முடிவில் யாருக்கு முதலில் குழந்தை பிறக்கிறதோ அவர் மற்றவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற போட்டியும் அவங்க வச்சுக்கிட்டாங்க. அதற்கு ஒப்புக்கொண்ட 2 பேருமே தன்னுடைய கணவரை வேண்டி வரம் பெற்றாங்க. முதல் மனைவியான கத்ரு தனக்கு 1000 முட்டைகள் வேண்டும் அப்படிங்கிறதும், 2ஆம் மனைவியான வினத்தை தனக்கு 2 முட்டைகள் வேண்டும் அப்படின்னும் வரம் பெற்றாங்க. அனைவருமே பார்த்து பயந்து நடுங்கும் வகையிலான நாகங்கள் தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டாள் கத்ரு. அதுவும் 100 மகன்கள் தனக்கு நாகங்களாக வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டாள் கத்ரு. 2ஆம் மனைவியான வினத்தை தனக்கு 2 முட்டைகள் வேண்டும், ஆனால் யாராலும் வெல்லவே முடியாத மிகுந்த பலசாலியான 2 மகன்கள் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற வரத்தை கேட்டாள் வினத்தை. காசியப்ப முனிவரும் அதன்படியே வரமளித்தார்.
வினத்தையின் முட்டைகள் முதலில் குஞ்சு பொரித்து விடக்கூடாது அப்படின்னு கத்ரு சதி வேலையில் ஈடுபட்டாள். அப்படி ஈடுபட்டு அதன்படி 500 ஆண்டுகளுக்கு பிறகு கத்ருவின் 1000 முட்டைகளும் பொரிந்து நாகங்கள் வெளிப்பட்டது. அதிலிருந்து தோன்றியவர்கள்தான் வாசுகி, ஆதிசேஷன், கார்கோடகன் அப்படிங்கிற நாகங்கள்லாம். ஆனால் வினத்தையின் முட்டைகள் பொரியாமல் இருந்ததால் அவள் சத்ருவிற்கும் அவன் மகன்களுக்கும் அடிமையாக இருந்தாள். நீண்ட காலமாகியும் தனக்கு கொடுக்கப்பட்ட முட்டைகள் பொரியாததால் சந்தேகமடைந்த வினதை ஒரு முட்டையை எடுத்து உடைத்து பார்த்தாலாம். அதிலிருந்து முழுமை அடையாத உருவமாக ஒரு குழந்தை பிறந்தது. அதற்கு அருணன் என்று பெயரிட்டாள். அந்த குழந்தையின் உருவத்தை மற்றவர்கள் கேலி செய்ததால் மனமுடைந்த அருணன் சூரியனை நோக்கி கடும் தவம் புரிந்து அவருக்கு தேரோட்டியாக இருக்கும் வரத்தை பெற்றார். பிறகு பல காலம் கழித்து மற்றொரு முட்டையிலிருந்து பெரிய இறக்கைகளுடன் பலசாலியாக கருடாழ்வாள் பிறந்தார். நாகர்களும் கருடனும் அவதரித்த தினமே நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி தினங்களாக கொண்டாடப்படுது. நாகர்கள் முதலில் பிறந்ததால்தான் நாக சதுர்த்தி முதலிலும் கருட பஞ்சமி மறுநாளும் வருகிறது. தன்னுடைய தாய் அடிமையாக இருப்பதை பார்த்து மனவேதனை அடைந்த கருடன் கடும் தவம் இருந்து மகாவிஷ்ணுவிற்கு வாகனமாக இருக்கும் வரத்தை பெற்றார். அதோடு தன்னுடன் தாயையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். மற்றொரு கதையாக தன்னுடைய தாய் நாகர்களுக்கு அடிமையாக இருப்பது பற்றி தாயிடம் காரணம் கேட்டார் கருடாழ்வார். வினத்தையும் நடந்தவற்றை அனைத்தையுமே கூறினால் இந்த அடிமைத்தனம் நீங்க தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கத்ருவிடம் சென்று கேட்டார் கருடன். அதற்கு அவள் தேவலோகத்தில் இருக்கும் அமிர்த கலசத்தை எடுத்து வந்து கொடுத்தால் அடிமைத்தனம் தீரும் என்றால், அதன்படி கருடனும் பலருடன் கடுமையாக போரிட்டு அமிர்த கலசத்தை எடுத்து வந்து தன்னுடைய தாயை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார் என்ற கதையும் இருக்கு. இந்த நாளில் நாக சதுர்த்தி என்று நாகங்களை வழிபடுவதும் கருட பஞ்சமி அன்று கருட ஆழ்வாரை வழிபடுவதும் மிகப்பெரிய ஒரு பெரும் பாக்கியத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை.